ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்து 13வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன், அதனால நீ பயப்படாத. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதனால நீ பயப்படாத. 14வது வசனத்தில் மீண்டும் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு கூட இருக்கிறேங்கிறத ஒரு விஷயமாக சொல்லிவிட்டு, நான் உனக்கு கூட எப்படி இருக்கிறேன் தெரியுமா, உனக்கு துணை செய்கிறவராக இருக்கிறேன். 43:1 மீண்டும் சொல்லுகிறார், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். அடுத்து சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் யாரை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றார்? அவருடையவர்கள். நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. ஆண்டவரே, இன்னும் எனக்கு பயம் போகல, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நீ பயப்படாத. ஆண்டவரே, இன்னும் எனக்கு, நீ ஏன் பிள்ளடா, நீ என்னுடையவன், பயப்படாத. பயப்படாதே, வலக்கரத்தால் பயப்படாதே, ஷபலமகபரபலரத. கைகளை உயர்த்தி சொல்லும், பாசமென் மேல், பாசமென் மேல். நன்றி அப்பா. ஆமே. நாம யாக்கோவே நீ பயப்படாத. ஆண்டவரே, யாக்கோவே நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத. யாக்கோவே நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத. ஆண்டவரே, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. என்ன சொன்னா என் பயம் மாறுமோ அதை எனக்கு சொல்றதுக்கு அவர் தயங்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ என்னுடையவன். அதனாலதான் சகரியாவை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்தார், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை, உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோர் மணியை தொடுவதாலே ஸ்தோத்திரம். ஆமென். அக்கினியே Gloria la basantara bakabara balaradara. Amen. Hallelujah. Amen. நம்மோடு இருக்கிறவர் யார் என்பதை ஒரு தேவப்புள்ள கண்டு கொள்ளும் போது அவனை சூழ்ந்திருக்கிற பயம் எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் அது அவனை விட்டு விலகி போயிடும். எனக்கு இதுதான் கண்டு கொள்ளணும், என் கூட இருக்கிறவர் யார். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். இந்த
காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் ஐ அம் யுவர் ஷீல்ட் அப்படிங்கிறார். நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியங்கள்? 14வது அதிகாரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அழைக்கப்பட்ட ஆபிரகாம் வாழ்க்கையில முதல்ல யுத்தம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை. ஆபிரகாம் வீட்டில் இருந்தவர்கள் 318 பேர். யாருக்கு விரோதமா யுத்தம் பண்ண போகிறான் என்றால் 4 பெரிய ராஜாக்களுக்கு விரோதமாக. 4 பெரிய ராஜாக்கள்னா அவங்க சேனையில 318 பேரா இருப்பாங்க, ஆயிரக்கணக்கானவர் இருப்பாங்க. இவங்களுக்கு அகைன்ஸ்டா யுத்தம் பண்ண போறான். 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தினான். துரத்தப்படுகிறார்கள். நல்ல கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போது ஆமாம், சில வார்த்தைகள் இடையில வருவது செய்திக்கு மேட்சா இருக்காது, ஆனா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையா இருக்கும். அதுதான் என்னன்னா, லோத்து ஆபிரகாம் வீட்டில் வளர்ந்த பையன். சத்துருக்கள் இப்படிதான் நம்ம குடும்பத்தில் சிலரை பிடிச்சு வச்சிருப்பாங்க. அவர்களை துரத்துறதுல ஒரு தேவ புள்ள உத்தரவாதம் எடுக்கணும். ஆமே ஆமே. அவங்கள நமக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்கக்கூடாது. அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உத்தரவாதம். நமக்கு யுத்த மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல. அதனால நம்ம ஜபத்தில் போராடணும். இல்லைன்னா லோத்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, லோத்து அகப்படுவான். இந்த செய்தி ஆபிரகாமுக்கு கேள்விப்படுகிறான். ஆமென். 11வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 13வது வசனம், தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். தேவன் அநேக காரியங்களை நமக்கு உணர்த்துவார், தெரிவிப்பார். இன்னார் இந்த கட்டில் இருக்கிறாங்க, இன்னார் இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க, இன்னார் இந்த பிடியில் இருக்கிறாங்க. உடனே ஐயோ என்னால முடியாதுல்ல, நம்மை கொண்டு செய்ய தேவன் பிரியமா இருக்கிறார், சித்தமா இருக்கிறதுனால தான் அந்த காரியங்களை நம்ம கிட்ட தெரியப்படுத்துகிறார். நம்ம இடத்துல ஒரு நபரை குறித்து ஒரு காரியத்தை தெரியப்படுத்துறாருன்னா அந்த உத்தரவாதம் நம்ம எடுக்கணும், எடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா இந்த விஷயம் எதுக்கு ஆபிரகாம்கிட்ட சொல்லணும்? அதான் லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் தொடர்பு முறிந்து விட்டது. 13வது அதிகாரத்தில் நீ எந்த வழியை பார்த்து போறிய நீ போ, அவ்வளவுதான். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போயிட்டான். 13ல சாப்டர் 2 பேருக்கு சாப்டர் அங்க க்ளோஸ் ஆகுது. அந்த ரிலேஷன்ஷிப் அங்க பிரேக் ஆகுது. ஆனா ஆபிரகாம் இடத்துல இந்த செய்தி சொல்லப்படுது. உடனே ஆபிரகாம் பார்த்துட்டு சும்மா இருக்கல, ஏன்னா என் காதுகளில் இது சொல்லப்படுகிறது, என் அறிவுக்கு இது வருகிறது, அதனால நான் யுத்தம் பண்ணி தான் ஆக வேண்டும். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சிலரோடு நமக்கு தொடர்பே இல்லாம இருக்கலாம், நம்ம குடும்பத்துல அவங்களுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இருக்க, ஏன்னா ஏதாவது ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்கலாம், அல்லது மன வருத்தமான காரியங்கள் உண்டாயிருக்கலாம். ஆனா அவர்களை குறித்த ஒரு காரியம் தேவன் தரிசனத்திலோ சொப்பனத்திலோ அது ஏதோ ஒரு வகையிலையோ நமக்கு தெரியப்படுத்துறாருனாலே புரிஞ்சுக்கோங்க, நாம் அவர்களுக்காய் போராட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆமென் ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒருவன் தப்பி ஓடின ஒருவன் சொல்லுகிறான். 18வது அதிகாரத்தில் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, சோதோமின் கூக்குரல் என்ன கேட்குது. ஏன் ஆபிரகாம் பெர்மிஷன் கொடுத்தா தான் ஆண்டவர் செய்யணுமா? இல்லையே. அப்படியே ஆபிரகாம் கேட்ட ஆபிரகாம் சொல்லுவார், நான் சாம்பல் பார். ஏன்னா உத்தரவாதம் எடுக்கிற நிலையில கர்த்தர் ஆபிரகாம வச்சிருக்கிறார். லோத்து உன்கிட்ட பேசுறானோ பேசலையோ, லோத்து உன்கிட்ட பிரியமா இருக்கிறானோ பகையா இருக்கிறானோ, ஆனா ஆபிரகாமே லோத்துக்காக உத்தரவாதம் எடுக்கிற ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். உனக்கு அதுக்கப்புறம் லோத்து ஆபிரகாம் எங்கேயுமே மீட் பண்ணல, பார்க்கல, பேசல, சேர்ந்து சாப்பிடல. ஆனா கடைசி வர லோத்துக்காக ஆபிரகாம் உத்தரவாதம் எடுத்தான். அவன் தான் கர்த்தருடைய சிநேகிதன்.
நம்மோடு உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் என்ன சாதிச்சிட்டோம். ஆயக்காரரும் அதுதானே செய்யறாங்க. ஆண்டவர் உணர்த்துறாருன்னா, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே, அப்படி இல்லை அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, இப்படி காட்டி தரார்ல. இந்த ஒரு பிடி, சிலர் மரண பிடியில் இருக்கிறதை காண்பித்து தருவார், சிலருடைய வஞ்சக வலையில் இருப்பதை காண்பித்து தருவார். ஆமா, சிலர் பிசாசின் பிடியில் இருக்கிறதை காண்பித்து தருவார், பாவ பிடியில் இருக்கிறதை காண்பித்து தருவார். அதை பார்த்துட்டு 10 பேர்ட்ட போய் சொல்றதுக்கு இல்ல, உத்தரவாதம் எடுக்கிற பொறுப்பை. அப்போ ஆண்டவரே என்னால முடியுமா? என்னால முடியாதுன்னா எனக்கு காட்டி தர மாட்டா. கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாருன்னா என்ன வச்சு கர்த்தர் செய்ய விரும்புறாருன்னு அர்த்தம். 99 வயது ஆபிரகாம் லோத்து குறித்து ஆண்டவர் பேசும்போது பாதத்தில் விழுந்து நான் சாம்பல தூசியமா இருக்கிறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் அங்க தூதர்கள் அனுப்பி லோத்து கையை பிடிச்சு வெளியே இழுக்கிறார். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைங்க உத்தரவாதம் நான் நீ செய்திக்குள்ள வர விரும்புகிறேன். ஆமா, அதான் சொல்றேன் அல்லவா, சில வார்த்தைகள் செய்திக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காது. ஆனால் ஆவியான ஒரு ஆவியில உணர்த்தும் போது அதை சொல்லிவிடுவேன், காதுள்ளவன் கேட்க கடவன். இவ துரத்தி விடப்படுகிறார்கள். எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, துரத்தி விடப்பட்டவன் எப்ப வேணாலும் திரும்பி வருவான். இப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி நீ பயப்படாதேன்னு சொல்றாருன்னா, யாரை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லுவோம்? பயப்படுறவங்களை பார்த்து தான். ஆபிரகாமுடைய பயம் இங்கே எதுவா இருந்திருக்கு தெரியுமா? எனக்கு என்ன பாதுகாப்பு? அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாய் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அந்த பலனை ரெண்டாவது வச்சிருவோம். நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன் சொன்னாரா, இருக்கிறேன் சொன்னாரா? இருக்கிறேன். வெறும் 318 பேரை கொண்டு போய் அடிச்சுட்டு நீ வர, ஏன் நீ அடிக்கும் போது அவங்க எல்லாம் இப்படி வச்சுட்டு கையை கட்டிட்டு பார்த்துட்டா இருந்தாங்க? அடி ஆபிரகாமே, அடி ஆபிரகாமே. அவங்களும் அடிச்சாங்க, அவங்களும் வாளால வெட்டுனாங்க, அவங்களும் அம்ப விட்டாங்க. ஆனா நீ அடிச்சது அவங்க மேல பட்டுச்சு, அவங்க அடிச்சது உன் மேல படல. ஏன்னா நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ஆயுதங்களை சத்துரு தொடுத்து விட்டான். கர்த்தரோ பயங்கரமான. அதனால பயப்படாத. எத்தனை ஏன் பயம் சூழ்ந்திருந்துச்சுன்னா, எரேமியா சொல்றார், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டு பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய். ஆமென். நீ இந்த 4 பெரிய ராஜாக்களோட ஃபைட் பண்ணும்போது அவனுக்கு இப்படி கை கட்டிட்டு பார்த்துட்டா இருந்தானுங்க. 5 பட்டணங்களை பிடிச்சிட்டு போறாங்க இந்த 4 ராஜாக்கள். நீங்க அதை படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப சாதாரணமானவங்க கிடையாது, பெரிய ராஜாக்கள். அவங்கள தான் துரத்தி, அவங்களால முடியல, அவங்களும் அடிக்கிறாங்க, அவங்களும் எல்லாம் பண்றாங்க, படலையே. இவ்வளோல இருக்கிற தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி அவ்வளவுதானே? ஆமென். கோலியாத் ஈட்டிய வச்சிருக்கிறான், பட்டயத்தை வச்சிருக்கிறான், எப்படி வீசி இருப்பான், படல. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சத்துரு தொடுத்த ஆயுதத்துல ஒன்று பட்டு இருந்தா கூட ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம்னா என்ன அர்த்தம்? பல விதங்கள் ஆயுதங்கள் உருவாக்கப்படுது, பல விதங்கள். சின்ன பேனா கத்தியிலிருந்து பல விதங்கள் உருவாக்குறான். அவன் உருவாக்குற ஆயுதத்துல ஒண்ணு என்னன்னா, கூட இருக்கிறவங்க நாக்க ஷார்ப்பாக்குவான். நான் உங்களை சொல்லல, உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா உங்கள் நாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி உருவாக்குவான். அதான் அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன்.
எந்த ஆயுதமும். ஆமென். அவன் பல டைப்ல அவன் உருவாக்குறான், நமக்கு தெரியாது. பல விதங்களில் அவன் உருவாக்குறான். ஆனா ஏன் படல? ஒரே ஒரு ரீசன் தான், கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறார். அதனால சார் பயப்படாத, நீ பயப்படாத, நீ தூங்கு, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சம். ஆமென். வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு.